Minutes for Christ. அங்க ஒரு சர்ப்ரைஸ் எக் இருக்கு. போய் பார்க்கலாமா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு? வாவ், வாட் இஸ் திஸ்? மரம் இருக்கு. சோ மரத்துல ஆண்டு என்ன அற்புதம் செஞ்சாரு? கெஸ் பண்ண முடியுமா? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒரு வழியா போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அப்ப இயேசு அங்க உள்ள ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போய் அதுல ஏதாச்சும் ஒரு பழம் கிடைக்குமான்னு பார்க்க போனாரு. ஆனா அந்த மரத்துல ஒரு பழம் கூட இல்ல. உடனே இயேசு அந்த மரத்தை பார்த்து, இனி ஒரு காலம் உன்னை கனி உண்டாகாது அப்படின்னு சொன்னாரு. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அவங்க அந்த வழியில போயிட்டு மறுபடியும் வரும்போது அந்த மரம் அப்படியே பட்டு போயிற்று. உள்ளுக்கு வந்து போட் இருக்கு. சோ போட்ல இயேசு என்ன அற்புதம் செஞ்சாரு? இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அதிகமான காற்று உண்டாகி அந்த கடல்ல உள்ள அலைகள் எல்லாம் படகுல கூற ஆரம்பிச்சிருச்சு. உடனே சீஷர்களுக்கு எல்லாம் ரொம்ப பயம் எடுத்துருச்சு. ஐயோ, நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு. ஆனா உடனே இயேசு என்ன சொன்னாரு தெரியுமா? பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஓகே, ரூத்க்கு வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் கிடைச்சிருக்கு. உள்ளுக்கு என்ன இருக்கு தெரியுமா? இது வந்து ப்ளூப் 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 ப்ளூப்னு சவுண்ட் கொடுக்கும். என்ன அனிமல்? பீஸ். பீஸ் வச்சு ஏசப்பா என்ன அற்புதம் செஞ்சாரு? இயேசுவோட சீஷர்கள் சில பேரு கடலுக்கு மீன்கள் பிடிக்க போனாங்க. ராத்திரி முழுவதும் அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்புறம் ஏசப்பா வந்து சொன்னாரு, உங்களோட வலைய வலது பக்கமா போடுங்கன்னு. அவருடைய பேச்சை கேட்டு சீஷர்களும் அப்படியே செஞ்சாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கு அவ்வளோ மீன்கள் கிடைச்சிச்சு. அவங்க தூக்க முடியாம அந்த மீன் வலைய தூக்கிட்டு வந்தாங்க. இது வந்து மரித்து போன லாசரு, ஒரு மனுஷன் சிச்சுவேஷன்ல ஏசப்பா என்ன அற்புதம் செஞ்சாரு தெரியுமா? ஓகே, பார்க்கலாம் ஏசப்பா என்ன அற்புதம் செஞ்சாருன்னு. இயேசுவோட நண்பர் ஒருத்தர் மரித்து போயிட்டாரு. அவருடைய பெயர் லாசரு. அவருடைய வீட்டுல உள்ளவங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அழுந்துட்டு இருந்தாங்க. ஆனா ஏசப்பா சொன்னாரு, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்னு சொல்லிட்டு அந்த லாசரு வைத்திருந்த கல்லறை கிட்ட போயிட்டு, லாசருவே வெளியே வான்னு உரத்த சத்தமா சொன்னாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? உடனே லாசரு எழுந்து வெளியே வந்தான். இதுதான் ஏசப்பா மரித்து போன மனுஷனை எழுப்பின அற்புதம்.
ஏசப்பா எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா. இந்த இயற்கை எல்லாமே ஏசப்பாக்கு கீழ்ப்படுகிறது. மரம், அத்தி மரம் பட்டு போயிற்று. ஓகே, காற்றையும் கடலையும் அதட்டினாரு. அநேக மீன்களை பிடிக்க வச்சாரு. அது மட்டும் இல்லாம மரித்து போன மனுஷனை கூட உயிரோட எழுப்பிட்டாரு. வாவ், நம்ம ஏசப்பானால முடியாதது ஒன்றும் இல்லை. God is so big, so strong, so mighty. There is nothing our God cannot do. Amen. Thank you for watching. Jesus loves you. Kids for Christ.